இப்படம் இன்றே கடைசி அப்படின்ற மாதிரி தாங்க. என்னோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நாளையிலேருந்து என் வீட்டு பசங்களுக்கு லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். எங்கள் வீட்டு 2 சின்ராஸையும் கையில் பிடிக்கவே முடியாது. இத்தனை மாதமாக நான் அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த 2 மாதமும் அவங்களுடைய டர்ன். அவங்க 2 பேரும் என்னை வச்சு செய்ய போகிறாங்க. இந்த 2 மாதமும் அவங்க கொடுக்குற மெனு கார்டு தான் நம்ம வீட்லேயும் சமைக்க போகிறோம். ஆக மொத்தம் 3 வேளை கிச்சன்லேயே தான் நம்ம பொழப்பு. ஒரு வழியாக பாப்பா இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருந்தா. மொத்த டிப்ரெஷனும் இறக்கி வச்சுட்டு அழகாக டான்ஸ் ஆடியிருந்தா. அவளுடைய டான்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவளுக்கே தெரியாமல் எடுத்துட்டான் தம்பி. சரி, பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போல் செய்யலாம், அதே சமயம் டிஃபனாகவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் உருண்டை தாங்க செஞ்சுருந்தேன். அரிசி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மாவாக்கிக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு. அவ்வளோதான். ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரிஞ்சு வதக்கிட்டு மாவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் கையில் ஒட்டவையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்ததும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கணும். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். பெரிய உருண்டையாக நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேகவும் கஷ்டமாயிடும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இட்லி குண்டால நல்லா ஆவி கட்டி எடுத்துட்டிங்கன்னா சுட சுட நீர் உருண்டை ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷாக காரச்சட்னி நல்லாயிருக்கும். பட் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நைட்டு டிஃபனையும் முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.